வெல்கம் டு தமிழ் வெல்த் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நான் உங்கள் தனராஜன். லாஸ்ட் வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சேவிங்ஸுக்குரிய டிஃப்ரென்ஸ் பார்த்துருந்தோம். அண்ட் இன்ஃப்ளேஷன்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, சேவிங்ஸ்னால் என்னங்கிறத பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி சேவ் பண்ணுறது, சேவிங்ஸ் எப்படி பண்ணுறது, அதை ஒரு 5 ஸ்டெப்ஸில் பார்க்க போகிறோம். ஓகே, எல்லாருக்கும் ஒரு இன்கம் வரும். அது டிஃப்ரெண்ட் சோர்ஸஸாக இருக்கலாம். சில பேருக்கு சேலரிடாக இருக்கலாம், பிஸ்னஸ்லேருந்து பிஸ்னஸ் இன்கம் வரலாம், சேலரிடுக்கு சேலரி மூலமாக பணம் வரலாம் மாதம். ஸோ நம்ம அதை எப்படி கரெக்டாக சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் பிளான் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, மெயினாக நம்ம நார்மலாக பண்ண வேண்டிய ஒன்று. ஃபஸ்ட்டு பட்ஜெட் செட்டப் பண்ணணும். பட்ஜெட் அப்படின்னா என்ன? ஓகே, நம்ம ஒவ்வொரு மந்த்தும் ஓகே ஒரு 1 lakh வருது, இல்லைனா 10,000 வருது, நமக்கு ஒரு இன்கம்மாக ஒரு 20,000 வருதுன்னா அதில் பட்ஜெட் டிஃபைன் பண்ணணும். ஓகே, இந்தந்த எக்ஸ்பென்ஸ் இந்த மந்த் இருக்குங்கிறத அது எல்லாத்தையுமே பிளான் பண்ணணும். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பட்ஜெட்டை பிளான் பண்ணுறது. ஓகே, செகண்ட் ஸ்டெப், அதில் நம்ம என்ன பண்ணலான்னா, ரெண்டாவது ஸ்டெப் எலிமினேட் த அன்னெசரி எக்ஸ்பென்சஸ். இப்போ நம்ம சில எக்ஸ்பென்சஸ்லாம் தேவையே படாது, அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டே வரலாம். அதுதான் பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப். அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னா, நம்ம டெய்லி நம்ம பண்ணுற எக்ஸ்பென்ஸோ இல்லைனா நீங்கள் வீக்லியோ அந்த எக்ஸ்பென்சஸஸ் எல்லாம் ட்ராக் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுறது மூலமாக ஓகே இந்த வீக் இவ்வளவு எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு, ஓகே இது நம்ம பிளான் படி பட்ஜெட் படி தான் நடந்திருக்கு இல்லைங்கிறத அதில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் ஃபோர்த் ஒன் நம்மளோட சேவிங்ஸோட பிளானை டிஃபைன் பண்ணிடணும். ஓகே, இவ்வளவு நம்ம சேவிங்ஸ் மஸ்ட் கண்டிப்பாக பண்ண போகிறோம் இந்த மந்த்து. அண்ட் இந்த ஒரு நெக்ஸ்ட் 1 இயருக்கு இதை கண்டிப்பாக பண்ண போகிறோங்கிறத அதை பிளான் பண்ணி அதை பண்ணணும். அது சேவிங்ஸில் பிளான் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். அண்டு லாஸ்ட் 5th ஒன், ஆட்டோமேட் அவர் சேவிங்ஸ். என்னென்னா, நம்மளோட சேவிங்ஸை ஆட்டோமேட்டிக்காகவே சென்ட் பண்ணுற மாதிரி நம்ம செட்டப் பண்ணணும். ஏன்னா நம்மளோட ஹியூமனோட நேச்சர் என்னென்னா, ஒரு 6 month நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருப்போம், அதை 2 months பே பண்ணியிருப்போம். 3rd month ஓகே இந்த எக்ஸ்பென்ஸ் நமக்கு கொஞ்சம் ஆகிடுச்சின்னு சொல்லி அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓகே நெக்ஸ்ட் மந்த் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணுவோம். அது பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு குட் ப்ராக்டிஸ் தான் அதை ஆட்டோமேட்டிக்காகவே சென்ட் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிடணும். சேவிங்ஸுக்கோ அது இன்வெஸ்ட்மெண்ட்டோ இந்த 5 ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாவே மோஸ்ட் ஆஃப் த மணி நம்ம ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் நிறையா நியூ ரூல்ஸ், ஃபினான்ஷியல் ரூல்ஸ் எல்லாமே பார்க்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்காக இருக்கிறோம் யாருக்குனாலும். இந்த வீடியோ மெயினாக இந்த சேனல் ஃபுல்லாமே நம்ம எளிமையாக எல்லாமே சொல்லணுங்கிறது தான், ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுங்கிறது தான் மெயினான கோல். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.